வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது வீரபத்திரர் அவதாரம் செய்த கதையைத்தான் பார்க்க போகின்றோம். சிவபெருமானுக்கு மகளை திருமணம் செய்து கொடுத்த தக்ஷன் அதன் பின்பு ஒரு யாகத்தை நடத்தினான். அந்த யாகத்திற்கு சிவனுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. இதனை அறிந்த சதி சிவபெருமான் தடுத்தும் கேளாமல் தன் தந்தையிடம் சென்று நீதி கேட்க, அவரோ தன் மகள் என்றும் பாராமல் சதியை அவமானப்படுத்தினார். இதனால் சதி உயிர் தியாகம் செய்துவிட்டாள். அப்படி உயிர் தியாகம் செய்துவிட்ட பின்பும் கூட அகம்பாகம் குறையவில்லை தட்சனுக்கு. அந்த அளவுக்கு அகம்பாவத்தின் உச்சநிலையில் இருந்த தட்சனை கொல்லவும் அவனது யாகத்தை அழிக்கவும் சிவகணங்கள் ஓடி வந்தன. இதனை கண்ட பிருகு மகரிஷி யாகத்தை அழிக்க வருபவர்களை நாசம் செய்யும் மகா மந்திரத்தை கூறி அக்னியில் ஆகூதி செய்தார். உடனே பராக்கிரமசாலிகளான 10,000 தேவர்கள் வேள்வித்தீயிலிருந்து கிளம்பி சிவ சைன்யங்களையும் பூதகணங்களையும் விரட்டி ஓட்டினார்கள். கைலாயத்தில் சிவபெருமான் அப்போது நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார். அங்கு சென்ற நாரதர் நடந்தவைகளை நீலகண்டருக்கு தெரிவித்தார். சிவகணங்கள் தோல்வியுற்று மடிந்ததையும் கூறினார். சிவனோ கோபாவேசமுற அவரது உடல் முழுவதும் கோப அக்கினி வீசியது. பற்களை கடித்தபடி ஓவென்று அலறினார். பிறகு இடியென நகைத்தார். தீ ஜுவாலையாக ஜொலிக்கின்ற தன் ஜடா முடியிலிருந்து ஒரு முடியை எடுத்து தரையில் எறிந்தார். மின்னலா சுடரா என்று அஞ்சும்படி அந்த ஜடாமுடியிலிருந்து வானலாவிய தோற்றமும் மேருமலை போன்ற உடல் அமைப்பும் மின்னல்களைப் போல ஜொலிக்கின்ற ஆயுதங்களை தனது 1000 கரங்களில் ஏந்தியவருமான ஒரு வீரபுருஷன் தோன்றினான். தீக்கொழுந்துகளாக பறந்து நின்ற ஜடையோடு கபாலமாலை அணிந்திருந்த அந்த மகா புருஷனே வீரபத்திரன். அவன் சிவனின் அம்சமாக முக்கண்களை உடைய வீரபத்திரன் சிவனை வணங்கி, பிரபுவே, நான் என்ன செய்ய வேண்டும், கட்டளையிடுங்கள் என்று வணங்கினான். வீரபத்ரா, என்னை அவமதித்த தட்சனையும் அவனுக்கு துணையாக நிற்கும் தேவர்களையும் அவர்கள் நடத்தும் வேள்வியையும் யாகசாலைக்கு என் பூதகணங்களுடன் சென்று அழித்து வருவாயாக என்று கட்டளையிட்டார் பரமேசன். தட்சனின் யாகசாலை நோக்கி பூதகணங்களுடன் புறப்பட்டார் வீரபத்திரர். அவர் நடையினால் பூமி அதிர்ந்தது. அவரது பாத சிலம்புகள் இடி முழக்கங்களாக ஒலித்தன. யாகசாலையில் இருந்தவர்கள் வடதிசையில் எழும் இருளை கண்டு நடுங்கினார்கள். இது என்ன இருள்? இது என்ன புழுதி படலம்? புவி அழியப் போகின்றதா என்று பீதியடைந்து பேசிக்கொண்டார்கள். இந்த வேளையில் வீரபத்திரர் யாகசாலையில் நுழைந்தார். அவரை கண்டதும் எல்லோரும் ஓடலானார்கள். பூதகணங்கள் யாவும் யாகசாலையை சூழ்ந்து கொண்டன. யாகசாலையை அழிக்க சிவனின் படை. அவை நாசமாக்கப்பட்டன. கட்டடங்கள் இடிக்கப்பட்டன. ரிஷிகளை அடித்து புடைத்தனர். தேவர்கள் பந்தாடப்பட்டனர். யாகசாலையோ அலங்கோலமாயிற்று. தட்சன் வீரபத்திரரை வந்து எதிர்த்தான். பிருகு முனிவரை பனிமான் என்பவனும், பூஷாவை சண்டேஸ்வரரும், பகனை நந்திதேவரும் எதிர்த்தனர். மீசையை உருவியபடி யாகம் பண்ணும் பிருகுவின் மீசைகளை பிடுங்கி ஓமத்தீயில் வீசினார் வீரபத்திரர். பகனின் கண்களை பிடுங்கினார் நந்தி. சிவநிந்தை செய்தபோது சிரித்து மகிழ்ந்த பூஷாவின் பற்களை தட்டி பிடுங்கி வீசினார் சண்டேசர். தட்சனை தரையில் தள்ளி அவன் கழுத்தை வெட்ட முயன்றார் வீரபத்திரர். ஆனால் முடியவில்லை. என்ன முயன்றும் சாகாத அவனை எப்படி கொள்வது என்று சுற்றும் முற்றும் பார்த்தார். யாக பசுக்களான ஆடுகளை வெட்டி கொள்ளும் பலிபீடம் கண்ணில் பட்டது. உடனே மகா கோபத்தோடு ஆட்டை அறுப்பது போல தட்சனின் தலையை அறுத்தார். சிவகணங்களோ ஆரவாரம் இட்டன. தாட்சாக்கினி என்னும் வேள்வி தீயில் தட்சனின் தலையை வீசினார். தட்சன் இறந்ததும் எஞ்சியவர்கள் ஓட்டமெடுத்தனர். வீரபத்திரரும் பூதகணங்களுடன் கைலாயம் திரும்பினார். அந்த
வேள்விக்கு வந்தவர்களில் உயிர் தப்பிய ரிஷிகளும் தேவர்களும் ரித்விக்குகளும் பிரம்மலோகம் சென்று பிரம்மனிடம் முறையிட்டு கதறினார்கள். நிகழ்ந்ததை கேள்விப்பட்ட நான்முகன் வேதனையுற்றார். மன்னிக்க முடியாத குற்றம் செய்தான் தட்சன். யாகத்தில் ருத்ரனுக்கு சேர வேண்டிய பங்கை தராமல் ஏமாற்றியதால் குறையுள்ள வேள்வி செய்த குற்றத்திற்கு ஆளானீர்கள். தன் மனைவியை இழந்தவரும் தட்சனால் இகழப்பட்டவருமான சிவன் மனம் நொந்து சினம் கொண்டுள்ளார். அவரது கோபம் உலகையும் அழிக்கக்கூடியது. ஆனாலும் எளிதில் கலிப்படையும் குணமுடைய சிவனை சரணடைவோம் வாருங்கள், எல்லோரும் கைலாயம் செல்வோம் என்று கூறி அவர்களை அழைத்து கொண்டு கிளம்பினார். சூரியனைப் போல பிரகாசம் கொண்ட ஒளிமயமான மலை முடிகளையும் அமிர்த வருஷம் போன்ற பொழியும் நீர் வீழ்ச்சிகளையும் எப்போதும் பூத்து குலுங்கும் மரங்களையும் ஆடும் அப்சரஸ்களையும் மான்களும் மயில்களும் நிறைந்த கைலாயத்தை நோக்கி நடந்தார்கள். அங்கு ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே சினமற்ற யமனைப் போல சிவன் அமர்ந்திருந்தார். குபேரனும் சனந்தரும் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். சித்தர்கள் சூழ அமர்ந்திருந்த ருத்ரனான சிவன் நாரதருக்கு பிரம்ம தத்துவத்தை விளக்கி கொண்டிருந்தார். தேவர்கள் சிவனை வணங்கினார்கள். பிரம்மனை எதிர்கொண்டு வரவேற்றார் சிவன். பிறகு கைலாய கடவுளின் கருணைகளை வேண்டினார் பிரம்மன். தட்சன் பிழை பொறுத்து அவனை உயிர்ப்பித்து யாகம் பூர்த்தியாக அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். மூடர்களின் செயலால் நான் வருந்தவில்லை பிரம்மா, அவர்களுக்கு புத்தி புகட்டவே தண்டித்தேன். ஆகவே உமது விருப்பப்படியே அஸ்வினி தேவர்களை கொண்டு அவர்களை உயிர்ப்பிக்கின்றேன் என்றார் சிவன். யாகத்திலே அடிபட்ட தேவர்களும் ரித்விக்குகளும் நலமுற்றார்கள். பகனுக்கு கண்களும் பூசாவுக்கு பற்களும் திரும்ப கிடைத்தன. பிருகு முனிவருக்கு ஆட்டின் தாடி அமைந்தது. தட்சனின் தலை ஹோமகுண்டத்தில் பஸ்மமாகி போனதினால் ஆட்டினுடைய தலையை அவனுக்கு பொருத்தி உயிர்ப்பித்தார்கள். நந்திதேவரின் சாபம் பழித்துவிட்டது. முன்பு நந்திதேவரிடம் தட்சன் சாபம் வாங்கியிருந்தான். தட்சனின் தலை ஆடாக மாறட்டும் என்று அவர் ஏற்கனவே சாபமிட்டிருந்தார். அந்த சாபம் இப்பொழுது பழித்துவிட்டது. ஆட்டுத்தலையோடு உயிர் பெற்ற தட்சன் தான் செய்த பிழை உணர்ந்து சிவனை பலவாறாக போற்றி பிரார்த்தித்தான். தான் தொடங்கிய யாகத்தை பூர்த்தி செய்ய அருள் பாலிக்குமாறு கேட்டுக்கொண்டான். சிவனின் கருணையினால் மன்னிப்பு பெற்ற தட்சன் யாகத்தை முறைப்படி பூர்த்தி செய்தான். திருமால் நேரில் வந்து அனைவரையும் ஆசீர்வதித்தார். அவரவர் தங்கள் இருப்பிடம் திரும்பினர். உயிர் தியாகம் செய்த சதி பின்பு இமவானுக்கு மகளாக பிறந்தாள். தவம் இயற்றி சிவனையே மீண்டும் கணவனாக அடைந்தாள். ஓகே மக்களே, வீரபத்திரர் தோன்றிய வரலாறு கதையை நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் மற்றும் தர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.